வீடு கட்டுறதெல்லாம் பெருசு இல்லை, வீட்டுக்கு வந்து பார்த்து பார்த்து கலர் அடிச்சாதான் வீடு வந்து நல்லா லுக்காக இருக்குன்னு லைட் ஸ்கை ப்ளூ கலரில் வந்து பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. கலர் அடிச்சதெல்லாம் தப்பு இல்லை, ஆனால் நம்ம வீட்டுக்கு தான் அதை அடிச்சிருக்க கூடாது. ஏன்னா நம்ம வீட்டில் 2 வாண்டுங்க இருக்கிறாங்க இல்லையா. காலையே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு போட்டுட்டோம். நல்லா டிவி பார்த்துக்கிட்டே பிள்ளைங்க 2 காலை தூக்கி தூக்கி செவுத்துல வச்சு செவுரெல்லாம் ஒரே அழுக்குங்க. அழுக்கு தானே ஈஸியாக தொடச்சலாம்னு நினச்சிடாதீங்க. நம்ம துணி போட்டு தொடச்சோம் அப்படின்னா அழுக்கோடு சேர்ந்து பெயிண்ட்டும் வந்துடும். ஆல்ரெடி அப்படி தான் துணி போட்டு வீடு ஃபுல்லாக தொடச்சி அங்கங்கே சொட்டையாக ஆயிடுச்சு செவுரு ஃபுல்லாக. சரி, இந்த டைம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யூடியூப்ல நிறைய சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இந்த மேஜிக் ஸ்பாஞ்சை பற்றி. இது மேஜிக்கா இல்லையான்னு நாம் ட்ரை பண்ணி பார்த்தா தானே சொல்ல முடியும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஸ்பாஞ்ச் வந்து ரொம்பவே சாஃப்டாக தான் இருந்துச்சு. அதை தண்ணியில் போட்டு நல்லா புழிஞ்சிட்டு செவுத்துல எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அங்கெல்லாம் தேய்க்கும் போது உண்மையாலுமே அவ்வளோ சூப்பராக அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுதுங்க. நிறைய அழுக்கு இருக்கிற இடத்துல ஒரு 2-3 டைம் தேய்ச்சோம்னா போதும். வீட்டை எப்படி மாப் போடும் போது அடிக்கடி தண்ணியில் தொட்டு மாப் போட்டு துடைக்கிறோமோ அந்த மாதிரி 2-3 டைம் தண்ணியில் தொட்டு இந்த ஸ்பாஞ்சை வச்சு நம்ம தொடச்சோன்னா சூப்பராக அழுக்கு போயிடுது. பத்தாதுக்கு நம்ம வர அந்த குங்குமம் வைக்கிறோம்ல, அப்பப்போ நம்ம கை சும்மா இல்லாமல் செவுத்தெல்லாம் குங்குமத்தை இழுப்பி வச்சிருச்சு. அதையும் துடைக்குமான்னு பார்த்தா அதையும் சூப்பராக தொடச்சி கரையெல்லாம் போக்கிடுச்சிங்க. அழுக்கு மட்டும் தாங்க போகுது, பெயிண்ட்லாம் கொஞ்சம் கூட வரவே இல்லை. உண்மையாலுமே இது மேஜிக் ஸ்பாஞ்ச் தான், நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் நம்மளுடைய சோஃபா வாங்கியிருந்தோம் இல்லையா, சோஃபாவில் நிறைய அழுக்கு, அதையும் க்ளீன் பண்ணுமான்னு பார்த்தா அது துடைக்கும் போது கொஞ்சம் அழுக்கு அந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. காஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அதில் இருக்கிற அழுக்கும் பளிச்சுன்னு வந்துருச்சுங்க. இவ்வளோ ப்ளஸ் பண்ண இந்த மேஜிக் ஸ்பாஞ்ச் ஒரே ஒரு மைனஸ் பண்ணிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு வாண்டுங்க ப்ரஷ் பெயிண்ட் அடிச்சு செவரெல்லாம் நாஸ்தி பண்ணி வச்சிருச்சு. சரி, அதையும் தொடச்சிடும்னு நினச்சி தொடச்சி பார்த்தா அது மட்டும் போகவே இல்லைங்க. பெயிண்டிங் மட்டும் தான் போகாது போல, மற்றபடி ரொம்பவே சூப்பருங்க இந்த மேஜிக் ஸ்பாஞ்ச்.